சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சார், டெல்லியில நேற்று ஒரு முக்கியமான சந்திப்பு நடந்திருக்கிறது. தமிழக அரசியல் களத்துல அதுதான் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி மலர்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. அமித்ஷாவினுடைய ஒவ்வொரு மூவுமே அர்த்தமுள்ளதாக இருக்கும். அதனால் அமித்ஷா தமிழ்நாட்டை இந்த திராவிடன் நான் சொல்ல மாட்டேன், இந்த திமுகவினுடைய அராஜக ஆட்சியிலிருந்து மீட்பதற்கு புள்ளியார் சுழி போட்டார்னு நினைக்கிறேன். 60 பேசின பேச்செல்லாம் இப்போ திருப்பி பேசி ஓல்டு, அதாவது இன்னைக்கு சமூகம் எவ்வளோ வேகமாக போயிடுச்சுங்கிறது தெரியாமல் ஒரு முதல்வர் மதுவிலக்கை பற்றி பேசுகிறார். ஊடகத்தினால என்னால் அந்த வார்த்தைகள்லாம் பிரயோகப்படுத்த முடியல. போலித்தனமான ஆட்சி, கண்ணுக்கு முன்னால் போலித்தனமான ஆட்சி. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களும் அந்த விமர்சனத்தை எழுப்பியிருந்தார். மத்திய அரசில் பொறுப்பில் இருக்கக்கூடிய பாஜக திமுகவுக்கு எதிராக போராடுது. நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிற நீங்க நினைச்சா கைது செய்ய முடியும். ஆனா அதை விட்டுட்டு இந்த டாஸ்மாக் விஷயத்துல போய் போராடுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் மறைமுக கூட்டணியா? அப்போ அவங்களும் நீங்களும் செய்யறது ஜஸ்ட் ஒரு பாசாங்க செய்யுங்களா? மக்களை ஏமாத்துறீங்களா? டாஸ்மாக் வழக்குல A1 முதலமைச்சர் அப்படின்னு உங்க மாநிலத்தில் அண்ணாமலை சொல்லியிருக்கிறார். அப்போ முதலமைச்சரை நோக்கி நடவடிக்கை பாயுமா? டாஸ்மாகினுடைய பாலிசிஸ் முதலமைச்சரை விட்டுட்டு தான் தீர்மானிக்கப்படுகிறதா? டாய்லெட் கட்டினா கூட அவருடைய ஆணையின்படி கட்டினேன்னு அமைச்சர் சொல்றாங்கல்ல, அத்தனை பெருமையை நீங்க சொல்றீங்கல்ல. அப்ப இதே மாதிரி வழக்குகள் அவரும் சம்பந்தப்பட்டிருப்பாரு, அவருடைய ஆலோசனை பேரு நடந்திருக்குன்னா அப்ப மட்டும் ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு கூட ஒரு பத்திரிகையில போட்டிருக்காங்க, சரண்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அங்க திமுக ஆதரவு பத்திரிகையில அண்ணா திமுக தீர்மானிக்க முடியாது, பிஜேபி தான் திருக்க முடியும் அப்படின்லாம் போடுவாங்க. ஏன்னா அவர்கள் அப்படித்தான் வந்தார்கள், அவர்கள் கொத்தடிமையாக இருந்தார்கள், அவர்கள் கைகட்டி சேவகம் செய்தார்கள், அவர்கள் வீரவசனம் செய்து நேருவின் மகளை வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சொல்லி முன்னா நாள் மீசால போட்டு உள்ளர போட்டு உங்களை வருத்தவங்களுக்கு அடுத்த நாள் நீங்க அந்த ரெகக்னிஷன் கொடுத்தீங்க. தென்னிந்தியாவை கொண்டு வட இந்தியாவில் அடகு வைத்தீர்கள். இந்த சூழ்நிலையில வெற்றியை பெற்றாக வேண்டும், இந்த ஆட்சியை அகற்றியாக வேண்டும். இதுதான் சரியான சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாவிட்டால் பின்னால நம்ம அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமையுமா என்பது அன்பிரடிக்டபிள். அதனால் பிஜேபி எல்லா முயற்சிகளையும் செய்து இந்த முறை திமுகவை அகற்றும். ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழக பாஜகவின் மாநில பொருளாளர் SR சேகர் அவர்கள். வணக்கம். வணக்கம் வினோத். சார், டெல்லியில நேற்று ஒரு முக்கியமான சந்திப்பு நடந்திருக்கிறது. தமிழக அரசியல் களத்துல அதுதான் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி மலர்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. நான் முக்கியமா எதுல இருந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த சந்திப்பு முடிந்த பிறகு தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு பதிவிடுறார். அதுல 2026 தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி தமிழகத்தில் வந்த பிறகு இந்த மது, அதுக்கப்புறம் இந்த ஊழல், இது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படின்ட்டு அவர் சொல்றார். ஸோ அப்போ அந்த சந்திப்புல என்ன பேசினாங்க அப்படிங்கிறதுக்கான இது வெளிப்பாடுன்னு எடுத்துக்கலாமா? இது எப்படி பார்க்க? அமித்ஷாவினுடைய ஒவ்வொரு மூவுமே அர்த்தமுள்ளதாக இருக்கும். அவருடைய சின்ன பெண்ணினையை பார்த்தோம்னா யங்கஸ்ட் வயசில் 11 போர்ட்ஃபோலியோ வச்சுருந்தார் குஜராத்தில். யூபிஏ ஆட்சியில் கடுமையான சித்திரவதைக்கு உள்ளானார். ஊபிக்கு இந்தியாவுக்குள்ளேயே நாடு கடத்தினாங்க. அவர் அங்கே போய் யூபியை ஜெயிக்க வச்சார். அது சக்ஸஸ். இன்றைக்கி 23 ஸ்டேட்டில் இருக்கும். அதனால் அமித்ஷா தமிழ்நாட்டை இந்த திராவிடன் நான் சொல்ல மாட்டேன், இந்த திமுகவினுடைய அராஜக ஆட்சியிலிருந்து மீட்பதற்கு புள்ளியார் சுழி போட்டார்னு நினைக்கிறேன். அதுதான் டெல்லியினுடைய வெளிப்பாடு. ஸோ இது மூலிமா கூட்டணி உறுதி, பாஜக அதிமுக கூட்டணி உறுதின்னு நம்ம எடுத்துக்கலாமா? நீங்கள் சில விஷயங்கள் சொல்லாமல் சொல்லுவது ஆனால் சொல்லாமலே புரிந்து கொள்வது. இதற்கு மேலே இதுக்கு என்ன வேணும்? இந்த சந்திப்புக்கு இதற்கு மேலே வேற என்ன இருக்கும்? இல்லை, ஆனால் உங்கள் மாநில தலைவர் சொல்கிறாரு, இந்த சந்திப்பை நான் அரசியலோட முடிச்சு போட்டு பார்க்க விரும்பலை. தமிழகத்தில் ஒரு சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குது. அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவர். ஸோ சந்திப்பு அதை ஒட்டி கூட நிகழ்ந்திருக்கலாம். அமித்ஷா அவர்கள் யார் கேட்டாலும் டைம் கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அவர் மாநில தலைவர் பொறுப்புள்ள பதிலை தான் சொல்லணும். எதுவுமே தீர்மானமாகி அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அவர் சொல்லணும். ஏன்னா அவருடைய வார்த்தையிலிருந்து வருவது மிக முக்கியமானது. ரெண்டாவது, அவருடைய வார்த்தையில் அவர் சொல்லாதெல்லாம் வேறு திரிச்சு போடுறாங்க.
இந்த சூழ்நிலை அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லதுன்னு நினச்சிருக்கலாம். அதனால் அவர் சொல்லலாம். நான் ரொம்ப நாள் அரசியல் பார்வையாளன், கட்சியில் இருக்கேன். அதனால் இது என்னுடைய பார்வை. நானுமே அதிகாரப்பூர்வமாக எதுவும் சொல்லலை. ஆனால் 1 3 2 போனார்கள், பேசினார்கள். தமிழ்நாட்டின் இன்றைய தேவை இது. ஆகவே அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது என்னுடைய யூகம். இல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணி 26ல வந்து ஆட்சிக்கு வரும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் நம்பிக்கையோட சொல்றபடி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பக்கம் திமுக கூட்டணி இருக்கு, இன்னொரு பக்கம் விஜய் இருக்கிறார், இன்னொரு பக்கம் சீமான் இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு 4 முனை போட்டி வந்து இருக்கு. கூட்டணி சேர்ந்தாலும் திமுகவையும் வீழ்த்த முடியும், வாக்குகள் சிதறாமலையும் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்க சைட்ல இருக்கா? சார் வந்து அரசியலில் வந்து இன்றைக்கி நான் ஆட்சியில் இருக்க ஒரு மிகப்பெரிய பெரும்பான்மையில் இருக்கேன் அப்படிங்கிறது அடுத்த தேர்தல் அது பிரதிபலிக்கும் என்பது நிச்சயமாக வரலாற்றில் இது ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன உதாரணம் எங்களை பற்றியே சொல்கிறோம். 283 இடங்கள் 2014 வாங்குவோன்னு நினைக்கவே இல்லை, அப்சல்யூட் மெஜாரிட்டி. ஆனால் எங்களோட கூட்டணியில் இருந்த எல்லாருக்குமே பதவி கொடுத்தோம். 303 இடங்கள் அடுத்த தேர்தலில் 19. ஆனால் 24ல் 400 வரும்னு எதிர்பார்த்தோம், மெஜாரிட்டியே வரல. அதனால் எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் ஒன்றை மட்டும் தமிழ்நாட்டில் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா துறையிலும் ஊழல் மட்டுமில்லை, லா அண்ட் ஆர்டர் மட்டுமில்லை, வந்து பெண்களுக்கான அவமானங்கள் மட்டுமில்லை, தேர்தல் வாக்குறுதிகளை வெட்ட வெளிச்சமாக நிறைவேற்றாது, ரொம்ப மைன்யூட்டான விஷயங்கள் இல்லை, வெட்ட வெளிச்சமாக தாலிக்கு தங்கம், விவசாயிகள் கடன் ரத்து, கல்லூரி மாணவர்களுக்கான கடன் ரத்து, படிப்புகள் ஓப்பனாக எதுவுமே செய்யலை. பாதிக்கப்பட்டவர் எண்ணிக்கை எக்கச்சக்கமாக இருக்காங்க. 60ல் பேசின பேச்செல்லாம் இப்போ திருப்பி பேசி ஓல்டு. அதாவது இன்றைக்கி சமூகம் எவ்வளோ வேகமாக போயிடுச்சுங்கிறது தெரியாமல் ஒரு முதல்வர் வந்து மதுவிலக்கை பற்றி பேசுகிறார். அதை சொல்லலாம், இந்த ஊடகத்தினால என்னால் அந்த வார்த்தைகள்லாம் பிரயோகப்படுத்த முடியல. போலித்தனமான ஆட்சி, கண்ணுக்கு முன்னால் போலித்தனமான ஆட்சி. அதனால் டபுள் 2 லாங்குவேஜ் பார்வாங்கிறாங்க. 32 லட்சம் குழந்தைகள் 3 லாங்குவேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கான். அரசாங்கத்தில் படிக்கிற 53 லட்சம் குழந்தைகள் டினைடு. அப்புறம் என்னத்தை? சரி, தமிழ் எங்கே ப்ரமோட் பண்ணப்படுது தமிழ்நாட்டில்? அவங்களுடைய ஊடகங்கள், அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய அத்தனையிலே இங்கிலீஷ் தமிழ் கலங்கள் தான் வருது. எல்லாமே பொய், போலி, பித்தலாட்டம். மக்கள் இன்றைக்கு புரிந்து கொள்கிறார். காரணம் இன்றைக்கி சோசியல் மீடியாவுடைய பலம். தூக்கி எறியப்பட போவது என்பது வெட்ட வெளிச்சமான உண்மை. 2011 ஒரு ஆட்சி மாற்றம். அது வந்து திமுக ஆட்சி வந்து அகற்றப்பட்டு அதிமுக ஆட்சி வந்தது. அந்த ஆட்சி மாற்றத்துக்கு முக்கியமான ஃபேக்டர்ஸாக வந்து சொல்லப்பட்ட 3 விஷயங்கள். 1 ஊழல், அது வந்து 2G உள்ளடக்கம். 2வது மின்வெட்டு. 3வது சினிமா துறையில் அவர்கள் குடும்பம் செலுத்திய ஆதிக்கம் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டது. இப்ப வெறும் அதிமுக பாஜக ஒன்றிணைந்தாலே வெற்றி உறுதின்னு வந்து சொல்ல முடியுமா? இல்ல திமுகவுக்கு எதிரான அந்த கேம்பெயின் அப்படிங்கிறது வந்து வலுப்பெறணும் அப்படிங்கிறது தான் ஆட்சி மாற்றத்துக்கு வித்திடும்னு சொல்லலாமா? இல்லை, எல்லாமே வந்து 2 விஷயம். ஒரு விஷயம் வந்து எல்லாம் கம்பைன்டு தான் தேர்தல் பிரச்சாரம். வெறும் கூட்டணி மட்டுமா அப்படின்னா அது இல்லை. வெறும் வந்து ஆளுங்கட்சியின் மீது இருக்கிற அதிருப்தியாக இல்லை, இது எல்லாத்தினுடைய காம்பினேஷன் தான். அப்புறம் கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய கடைசி நேர ஒர்க்கு, ஒரு 10 நாள் 15 நாளைக்கு முன்னால் ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டிங், இது எல்லாம் சேர்ந்தது தான் வெற்றிக்கான அறிகுறி. பிஜேபி வந்து வெற்றியை நோக்கி பயணித்தாலும் கூட எவ்வளவுதான் நல்ல கட்சியாக இருந்தாலும் தேர்தலில் வெற்றி பெற்றால் மட்டுமே கட்சி சர்வை பண்ணுதோ இல்லையே நல்லது செய்ய முடியும். பிஜேபியை பொறுத்த முடியல கட்சி சர்வை பண்ணி வரணும்னு சொல்லியிருந்ததுன்னா அது எந்த காலத்துலையும் எவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்தியா முழுவதுமே எல்லா மகாராஷ்டிராவில் 3 முறை கூட்டு சிவசேனாவோட இருந்தோம். 3 முறையும் நம்ம வந்து ஜூனியர் பார்ட்னராக தான் இருந்தோம். 4வது முறை இப்போ நம்ம அப்சல்யூட் மெஜாரிட்டி இங்கே தட்டிட்டு போயிருக்கோம். தமிழ்நாட்டில் ஆட்சியை அகற்ற வேண்டும். இந்த ஆட்சி ஒரு முடிவுக்கு நிச்சயமாக வந்தாச்சு. இந்த மக்கள் விரோத ஆட்சி ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டரை வெற்றியாக கன்வெர்ட் பண்ணி ஆகணும். அதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய வேண்டும் என்று அமித்ஷா விரும்புகிறார். அப்படி செஞ்சுதான் வெற்றியை அவர் இதுவரையிலும் உருவாக்கி இருக்கிறார், பெற்றிருக்கிறார். அவருடைய பார்வை எப்படியோ அதுதான் இங்கே இருக்கிற சாதாரண தொண்டனுடைய பார்வை.
அதனால் 2099 திமுகவுடைய கூட்டணி சொந்தம். அன்றைக்கி முரசொலி மாறன் பார்லிமெண்ட்டில் ராத்திரி 12 மணிக்கு நம்ம தோற்கடிக்கப்படும்போது பேசினார். நாங்கள் வந்து வாஜ்பாய் அவர்களுக்கு கரம் கொடுப்போம், அவரோட நட்புறுதியாக இருப்போம், இந்திய நாட்டின் ஒற்றுமை, அந்த மாதிரி நிறையா பேசினார். அவர் மறைகின்றவரை அதை காப்பாற்றினார். அவருக்கு அப்புறம் திமுக சுயரூபத்தை காமிச்சு அது வேறு விஷயம். முதலும் கடைசியுமான கூட்டணி அது. ஆனால் இன்றைக்கி திமுக வெர்சஸ் அதர்ஸுங்கிறது தான் இருக்குது. இன்றைக்கி திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க கூட அப்படி தான். திமுக தோற்க போகிறது என்கின்ற ஒரு நிலைமை வந்து கடைசி நேரத்தில் ஒரு ட்ரெண்டு உருவாக்கின்னு சொன்னால் அப்போ கூட அவங்க ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டு க்ளீனாக எழுதி வச்சுட்டு இந்த காரணத்துக்காக வந்தேன்னு என்னால் இப்போ ஸ்டேட்மெண்ட்டு எழுதி தர முடியும். என்ன கட்சி என்ன பேசுவாங்க, வருவார்கள். அதனால் வெற்றியை நோக்கி பயணிக்கிற வாகனத்தில் தான் ஏறுவார்கள். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வெற்றி பெற்று இவர்களை அகற்றி ஆக வேண்டும். அதற்காக நாம் வந்து கூட்டணி, வலுவான கூட்டணியை உருவாக்கி ஆக வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லா மாநிலத்திலும் மிக வலுவாக இருக்கிறது. தமிழ்நாட்டு வலில் பெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் கடந்த காலங்களில் தமிழக பாஜக தலைவர் குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் சொன்ன பிரச்சாரங்கள், சொன்ன வார்த்தை எல்லாமே பாஜக தனித்து நின்றே, குறிப்பாக அதிமுக திமுகவுக்கு மாற்று அப்படின்னு வந்து பிச் பண்ணி தொண்டர்களையும் அந்த மாதிரி தான் அவர் வந்து கொண்டு வந்தார் அப்படிங்கிற அந்த விஷயத்த எல்லாமே பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து இன்னொரு முறை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு 26 போய் பிரச்சாரம் செய்வது அப்படிங்கிறது நீங்கள் முன்னாடி சொன்னதுலேருந்து முரண்பட்டதாகதா? நாம் வந்து பாஜகவினுடைய சரியான கொள்கை அதுதான். பாஜக தன்னுடைய காலில் நின்று முழு வெற்றியை பெற வேண்டும். அதற்கான தயாரிப்புகள், அந்த தயாரிப்புகளில் வந்து அந்த வெற்றியை நோக்கி போக முடியலன்னொன்னா அந்த தயாரிப்புகளை இன்னும் பலப்படுத்தணும். அந்த வாகனம் வேகமாக ஓடலைன்னொன்னா அது நாம் அதை வலுப்படுத்துவது அல்லது எப்படி, அல்லது அதை விட பலமான வாகனத்தை உருவாக்குது எப்படி என்று தான் ஒரு சாதாரண மனிதனுடைய கணக்கு. அந்த வகையில் அவர் 2024 பாராளுமன்ற தேர்தலில் அப்படி ஒரு நிலைமை இருப்பதாக நம்ம சொன்னேன்ல, 400 வரும்னு சொன்னேன்ல, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதனால் தனியாக நின்று வெற்றி பெற முடியும் என்று அவர் கருதினார். அதனால் அவர் பேசிய பேச்சு அந்த காலத்துக்கு பொருந்தும். இப்போது மாநிலத்தினுடைய ஆட்சியை மாற்றணும். அந்த மாநிலத்து, ஏன்னா உங்களுக்கு 24 வி ஆர் ஒன் ஆஃப் தி சப்போர்ட்டர்ஸ் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ டோட்டலி நம்ம தான் நம்ம காலில் நின்னாகணும். அது மட்டும் இல்லாமல் தென்னிந்தியாவில் வந்து கர்நாடகா மட்டும்தான் நம்மள்ட்ட இருந்துச்சு. கர்நாடகமே இப்போ ஆப்போசிஷன். தென்னிந்தியாவில் தமிழ்நாடு கேரளாவை நம்ம உடைக்கவே முடியாதுங்கிற சூழ்நிலை. ஏன்னா இங்கே அந்த மாதிரியான அரசியல் சூழ்நிலை. கேரளாவில் வந்து வேரியஸ் அதர் பொலிட்டிக்கல் காம்பினேஷன்ஸ். இப்போ தமிழ்நாட்டில் உடைக்க முடியும், மாற்ற முடியுங்கிற சூழ்நிலை உருவாகிருக்கு. அதனால் இந்த சூழ்நிலையில் வெற்றியை பெற்றாக வேண்டும், இந்த ஆட்சியை அகற்றி ஆக வேண்டும். இதுதான் சரியான சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாவிட்டால் பின்னால் நம்ம அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமையுமா என்பது அன்பிரடிக்டபிள். அதனால் பிஜேபி எல்லா முயற்சிகளையும் செய்து இந்த முறை திமுகவை அகற்றும். அதற்காக பிஜேபி வந்து தன்னுடைய மிகப்பெரிய லாபங்களை கூட குறைத்து கொள்ளலாம். ஏன்னா நம்ம அதுக்கான, ஏன்னா வி ஆர் மோர் கன்சர்ன்ட் அபவுட் நேஷன். வி ஆர் நாட் அட் ஆல் கன்சர்ன்ட் அபவுட் பிஜேபி அலோன். மக்களை பொறுத்து, மக்களை பற்றி, தேசத்தை பற்றி கவலைப்படுகின்ற ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் வந்த இயக்கம் அது. அதனால் வெறும் பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸில் வந்து நாங்கள் எதையும் செய்கிறதில்ல. அதனால் சில சமயங்களில் ஒரு சிறிய அளவில் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஏற்படுமானால் கூட, இதை நான் வந்து எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உங்களால் ஆட்சி அமைத்து விட முடியுமான்னு நீங்கள் கேட்டீங்க. எங்களால் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தால் கூட அதற்கு எந்த வகையில் மாற்றத்தை நோக்கி, திமுகவை மாற்றுவதை நோக்கி, தமிழ்நாட்டுக்கு ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்பதை நோக்கி என்ன பண்ணணுமோ அதற்கான விஷயங்களை பிஜேபி செய்யும். அதற்கு நீங்கள் என்ன வார்த்தை வேணாலும் பிரயோஜனப்படும். இல்லை, ஆனால் உங்கள் மீது வைக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான விமர்சனமாக இருக்குது. குறிப்பாக வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களும் அந்த விமர்சனத்தை எழுப்பியிருந்தார். நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பாஜக, மத்திய அரசில் வந்து பொறுப்பில் இருக்கக்கூடிய பாஜக திமுகவுக்கு எதிராக வந்து போராடுது. நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிற நீங்க நினைச்சா வந்து கைது செய்ய முடியும், சார்ஜ் ஷீட் வந்து போட முடியும், உடனே போட முடியும், கைது செய்ய முடியும், நடவடிக்கை எடுக்க முடியும், அதை ஒரு என் பாயிண்ட் கொண்டு வர முடியும். ஆனா அதை விட்டுட்டு வந்து இந்த டாஸ்மாக் விஷயத்துல போய் வந்து போராடுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து மறைமுக கூட்டணியா? அப்போ அவங்களும் நீங்களும் செய்யறது ஜஸ்ட் ஒரு பாசாங்க செய்யுங்களா, மக்களை ஏமாத்துறீங்களா அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருக்கு. மிகச்சரியான கேள்வி. ஏன்னு கேட்டால்
தமிழ்நாட்டில் வந்து இதற்கு முன்னால் மத்தியில் ஆண்ட காங்கிரஸ் இந்த ட்ரெண்டை தான் உருவாக்கி வச்சிருக்கு. வேண்டாங்கிற மீதோட வழக்கு, வேண்டாங்கிறவங்க மீது வந்து அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பயமுறுத்துவது, இதுதான் திமுகவினுடைய கைவந்த கலை. எனக்கு ஒரு சின்ன உதாரணம் கூட சொல்கிறேன். என்னுடைய பகுதியில், என்னுடைய வீடு இருக்கக்கூடிய நகரில் ஒரு சின்ன சிவில் டிஸ்பியூட், லோக்கல் கட்சியினுடைய அவைத்தலைவர் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு. எத்தனையோ காலமாக முடங்கி கிடக்கிற பல கேஸை விட்டுட்டு இன்ஸ்பெக்டர் வரார் இடத்துக்கு. அதனால் அந்த அளவுக்கு மிரட்டி வைத்திருக்கிறார்கள். மிக நார்மல் விஷயங்களை கூட செய்யக்கூடிய, அதில் கூட தலையிடுவதற்கு மிகப்பெரிய அதிகாரிகள் தயாராக இல்லை. நான் பர்சனலாக உணர்ந்து வருகிறேன். அதனால் அப்படி திமுக தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுது. காங்கிரஸ் அதே மாதிரி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி மாநில ஆட்சிகளை தன்னுடைய கையில் வச்சுருந்துச்சு. பிஜேபி அப்படி இல்லையே. பிஜேபி அப்படி இல்லை. என்னுடைய மீது கூட ஒரு வழக்கு, பார்ட்டி இன்டர்ஃபியர் பண்ணல, நான் போய் அப்பியர் ஆகிட்டு வர்றேன். அதனால் நாம் வந்து அதிகார துஷ்பிரயோகம் செய்யாதது, ஈடிக்கு ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு ஜட்ஜு வந்து, ஹைகோர்ட் ஜட்ஜு வந்து சொல்கிறாரு, காங்கிரஸ் ஆட்சியில் சொல்ல முடியுமா நான் வந்து உடனே ஜட்ஜுகளை எல்லாம் அவமானப்படுத்தி விட்டேன்? அல்ல, அன்னைக்கு அப்படி இருந்து ட்ரெண்டு. இன்றைக்கி அது இல்லை ட்ரெண்டு. இன்றைக்கி வந்து பரிபூர்ண சுதந்திரத்தோடு எல்லாரும் செயல்படுறாங்க. மத்திய ஆட்சியினுடைய சட்டத்துக்கு புறம்பான எந்த இன்டர்ஃபியரன்ஸும் கிடையாது. அது குற்றமாக, பலவீனமாக கருதப்படுகிறது. காரணம், அது பலமாக ஒரு காலத்தில் இருந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங் இருந்ததுனால. எனவே தான் நீங்கள் கேட்குற கேள்வி இப்போ கேட்கப்படுகிறது. இப்படி ஒரு முந்தைய ஒரு பேட் ட்ரெண்ட் செட்டிங் இருந்தது. அது வந்து இல்லாமல் உண்மையான நிலைமையை அனுசரிக்கின்ற போது நம்ம பலவீனர்கள் அப்படிங்கிற ஒரு நிலைமை உருவாக்கப்படுது. இல்லை, என்னன்னா தவறு நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து அமலாக்கத்துறை வந்து 1000 கோடி ரூபாய்க்கு வந்து தவறு நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்களுடைய செய்தி குறிப்பிலே வெளியிட்டிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் பல்வேறு வழக்குகள், கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 அமைச்சர்களுக்கு மேலே வந்து எல்லாரு மேலுமே வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை புகார் இருக்கிறது, அப்புறம் வந்து அமலாக்கத்துறை புகார் இருக்கிறது. ஸோ இந்த இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற போது மற்ற மாநிலங்கள் எல்லாமே ஆக்ட் பண்ணக்கூடிய பாஜக, டெல்லியில் முதலமைச்சரை கைது செய்யக்கூடிய அளவுக்கு வந்து போன மத்திய அரசு, தெலுங்கானாவில் முதலமைச்சருடைய மகளாக இருந்தவரை கைது செய்யக்கூடியவர், ஜார்க்கண்டில் முதலமைச்சரை கைது, இது எல்லாத்தையுமே மற்ற மாநிலங்கள் செய்த பாஜக தமிழகத்தில் ஏன் செய்யலை அப்படின்னு ஒரு கேள்வி. சார், ஒரு வழக்கு இந்தந்த ஊரில் இந்தந்த, நீங்கள் ஒன்றும் சொல்ல போனால் அப்படி வச்சுங்களேன், ஒரு ஸ்டேட்டில் வந்து 1200 வழக்குகள் டிஸ்போஸ் பண்ணப்பட்டிருக்கு, இன்னொரு ஸ்டேட்டில் பண்ணியிருக்கு. இந்த எல்லாத்தையும் சேர்த்து கம்பேர் பண்ணி இன்னொரு ஸ்டேட்டை நம்ம எடுக்க முடியாது. அந்த மாநிலத்தில் உள்ள சூழ்நிலை, அந்த வழக்கினுடைய தன்மை, அதற்கு கிடைக்கப்பட்ட சாட்சியங்கள், அது என்னைக்கு ஆனது. நீங்கள் அதனுடைய முன்னால் ஒரு பிரசிடெண்ட் எடுத்து பாருங்கள், அது பல வருஷத்துக்கு முன்னால் பேச பிடிச்சிருப்பாங்க. அதனால் எங்களுடைய தரப்பில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல முடியும், நோ காம்ப்ரமைஸ், நோ அண்டர் ஹேண்ட் டீலிங். சட்டத்துக்கு புறம்பான எந்த விஷயமும் கிடையாது. அதே மாதிரி தவறு செய்தவர்கள் ஆண்டவனே வந்து தடுத்தா கூட தப்பிக்க முடியாது. இது எங்களுடைய கடந்த கால சரித்திரம், எங்களுடைய கன்விக்ஷன். இல்லை, அதுதான் உண்மை. அப்படின்னா அப்போ வந்து டாஸ்மாக் வழக்கில் வந்து A1 முதலமைச்சர் அப்படின்னு உங்கள் மாநிலத்தில் ஒரு அண்ணாமலை சொல்லியிருக்கிறார். அப்போ முதலமைச்சரை நோக்கி நடவடிக்கை பாயுமா? இல்லை, A1 முதலமைச்சருங்கிற சாதாரண கிராமத்துக்காரன் சொல்லுவான் சார். டாஸ்மாக் வந்து யாரை, இப்போ டாஸ்மாக்னுடைய பாலிசிஸ் வந்து முதலமைச்சரை விட்டுட்டு தான் தீர்மானிக்கப்படுகிறதா? இல்லை, முதலமைச்சர். அப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்க, டாய்லெட்டு கட்டினா கூட அவருடைய ஆணையின்படி கட்டினேன்னு அமைச்சர் சொல்கிறாங்கல்ல, அத்தனை பெருமையும் நீங்கள் சொல்கிறீங்கல்ல. அப்போ இதே மாதிரி வழக்குகள் அவரும் சம்மந்தப்பட்டிருப்பார், அவருடைய ஆலோசனை பேர் நடந்திருக்குன்னா அப்போ மட்டும் ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? அதைத்தான் அண்ணாமலை சொல்கிறாரு. பாலிசி மேக்கிங்கில் உட்காந்து பேசுகிறதுல முதலமைச்சர் இருந்தே இருப்பார். அதனால் இந்த வழக்குக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்க முடியாது. ஆகவே அவர் A1. அப்போ A1 அண்ணாமலை வாயில் வந்தோன்னே அவர் அங்கே போய் அங்கே எழுதி கொடுத்துட்டு வந்துட்டார், நடந்துரு அல்ல. சாதாரண மனுஷன் சொல்லுவான். நான் கூட சொன்னேன் வந்து டாஸ்மாகில் வந்து அவருடைய முதலமைச்சர் படத்தை வச்சா கைது பண்ணுறாங்க. நீங்கள் நஷ்டத்தில் ஓடி இருக்கிற இது போக்குவரத்து கார்பரேஷனில் ஆரம்பித்து பால் பண்ணையில் ஆரம்பித்து கூட்டுறவு சங்கங்கள் அங்கெல்லாம் ஓட்டிருக்கீங்களே, இங்கே ஓட்டுங்க, எங்கள் செலவில் தானே ஓட்டுறோம், அதையும் கைது பண்ணுறீங்க, பாராட்ட வேண்டாமா? இப்படின்லாம் நான் கூட போஸ்டிங் போட்டிருந்தேன். ஆக இந்த மாதிரியாக சாதாரண மனுஷன் கூட அடிக்கக்கூடிய கமெண்ட்டை வந்து அண்ணாமலை அடிக்கிறாரு. அதனால் A1ஆக அவர் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லாமலே இல்லை, பரிபூர்ண வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கத்தில் வந்து எவ்வளவு சட்டபூர்வமாக செயலாகுதோ டாஸ்மாகில், இன்னொரு பக்கம் அதே அளவுக்கு சட்டபூர்வமற்ற முறையில் செயலாகுதுங்கிறது
கைப்புண்ணுக்கு கண்ணாடியாக வேணுங்கிறது தான் இல்லை. சட்டத்தின் முன்னால் என்ன பெரிய பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதை கரெக்டாக சாட்சியம் எடுத்துகிட்டு போகணும், பேப்பர் எடுத்துகிட்டு போகணும். அப்போ அந்த பேப்பர் என்ன கிடைக்குதோ இதுதான். 1000 கோடிக்கு தான் கிடைச்சிருக்கு. உள்ளே தோண்ட தோண்ட இன்னும் போக போக எத்தனையோ வேணாலும் ஆகலாம். 1000 கோடிக்கு கிடைச்சா 1000 கோடிக்கு மட்டும்தான் கேஸ் போட முடியும். ஆனால் 1000 கோடியாக இருந்தாலும் 50 கோடியாக இருந்தாலும் நிச்சயமாக இது ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஆஃப், அதாவது கோர் கமிட்டி ஆஃப் தி மினிஸ்ட்ரி, அது இன்வால்வ் ஆகிதான் ஆகும். அவர்கள் தான் தீர்மானித்தது இது. அதைத்தான் சொல்லுகிறார் அண்ணாமலை. இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி, இந்த கூட்டணி தொடர்பான விஷயங்கள் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் எல்லாத்துலேயுமே. இப்போ 26 சப்போஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எல்லாருமே கணிக்கிற மாதிரி, நீங்களும் நினைக்கிற மாதிரி அதிமுக பாஜக கூட்டணி வந்து அமையுமே. ஆனால் அந்த குறிப்பிடும் போது அமித்ஷா அவர்கள் சொல்லும்போது தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அப்படின்னு சொல்றாரு. அது வந்து என்டிஏ அலையன்ஸோட கவர்மெண்ட்டுங்கிறாரா, இல்லை வந்து பாஜகவும் அங்கம் வகிக்கும் அரசு அப்படிங்கிறது பொருளா அப்படிங்கிற 2 விஷயமா இருக்கு. ஸோ உங்களுடைய தமிழ்நாட்டினுடைய ஊடகங்கள் வந்து அந்த சென்சேஷனல் ஜேர்னலிசம், அது ஒரு பார்ட், ஒரே ஒரு பாடம் தான் இல்லை ஜேர்னலிசத்தில், அதை தான் முழுசாக கேட்பாங்க. அப்படி தான் மக்களும் பார்க்குறாங்க. அப்படி பரபரப்பாக இருந்தால் தான் பார்க்குறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மற்ற மாநிலங்கள் எப்படி இருக்கோ அதுதான் இங்கு பின்பற்றப்படும். மற்ற மாநிலங்களில் பிஜேபி மெஜாரிட்டி வந்தாலும் மற்ற அத்தனை பேரும் மினிஸ்டர்கள் ஆக்கப்படுகிறார்கள். அதே மாதிரி இங்கே யார் மெஜாரிட்டி வருவாங்களோ மற்றவர்கள் மினிஸ்டர் ஆக்கப்படுவார்கள். அதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணி பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் நீங்கள் வரும். நீங்கள் என்ன கேட்குறீங்க, பிஜேபி, உங்களுடைய கேள்வியை நானே கேட்டுடுறேன். அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து அதிமுக முதலமைச்சராக பிஜேபி முதலமைச்சராக யார் இருப்பாங்க, மைனர் பார்ட்னரா மேஜர் பார்ட்னரா, இந்த ஊகங்கள்லாம் போட்டு பெருசாக நீங்கள் பரபரப்பாக பேசிக்கிட்டீங்க. நான் வந்து ஒரே லைனில் சொல்கிறேன், மற்ற மாநிலங்களுடைய பேட்டர்ன் இங்கே ஃபாலோ பண்ணப்படும். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஜென்ரல் எத்திக்ஸ் இங்கே ஃபாலோ பண்ணப்படும். இல்லைன்னா அதை முடிவு செய்ய வேண்டியது அதிமுக இல்லையா? அதிமுக தலைமையில் தானே தமிழகத்தில் தேசிய, மறுபடியும் ஒரு கமா போடுறீங்க. நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது மத்திய ஆல் இண்டியா முழுவதும் இருக்கக்கூடிய அமைப்பு. இப்போ வந்து இந்தி கூட்டணி வச்சுருக்காருல தமிழ்நாட்டில், ஸ்டாலின் மட்டும் முடிவு பண்ணுவாரா? ஸ்டாலின் முடிவு பண்ணுவார். ஏன்னா அவ்வளோ பலகீனமான கூட்டணி அது. அது இந்தி கூட்டணி இல்லை, இண்டிவிஜுவல் கூட்டணி. மம்தா அங்கே தலைவர், இங்கே இவர் தலைவர், இங்கே இவர் தலைவர், அங்கே டிகே சிவகுமார் தலைவர், இங்கே பினராயி, இவர் போக முடியுமா? அங்கே ஸ்டாலின் போய் வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்திய கூட்டணி இன்டர்ஃபியர் பண்ண முடியுமா? இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி அத்தனை மாநிலங்களும் ஒன்றாக சேர்ந்து எதுவுமே செய்ய முடியும். இது ஒரு பரிபூரண ஹோல் ஹார்ட்டட் கூட்டணி. அதனால தான் மத்திய ஜென்ரல் அத்தனை லீடர்களும் சேர்ந்த தலைமை முடிவு செய்யும். அதனால் வந்து இன்றைக்கி கூட ஒரு பத்திரிக்கையில் போட்டிருக்காங்க, சரண்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க, அங்கே திமுக ஆதரவு பத்திரிக்கையில். அப்படி தான் போடுவாங்க. இது அதிமுக தீர்மானிக்க முடியாது, பிஜேபி தான் திருக்க முடியும் அப்படிலாம் போடுவாங்க. அப்படி தான் போடுவாங்க அவங்க. ஏன்னா அவர்கள் அப்படித்தான் வந்தார்கள். அவர்கள் கொத்தடிமையாக இருந்தார்கள். அவர்கள் கைகட்டி சேவகம் செய்தார்கள். அவர்கள் வீரவசனம் செய்து நேருவின் மகளை வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சொல்லி முன்னாள் நாள் மீசால போட்டு உள்ளர போட்டு உங்களை வருத்தவங்களுக்கு அடுத்த நாள் நீங்கள் வந்து அந்த ரெகக்னிஷன் கொடுத்தீங்க. தென்னிந்தியாவை கொண்டு வட இந்தியாவில் அடகு வைத்தீர்கள். உங்களுடைய குடும்பத்தினுடைய மந்திரி பதவியும் ஆட்சியும் கொடுத்தா நீங்கள் எதை வேணாலும் அடகு வைப்பீங்க. அந்த பேட்டர்ன் இல்லை இந்த பேட்டர்ன். இது சரிசமமானவர்கள், ஈக்குவல்ஸ், மரியாதையும் பண்பும் அடங்கிய ஒரு கூட்டணி. அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இருக்காது. எல்லாரும் சேர்ந்து ஹோமோஜினஸாக ஹோல் ஹார்ட்டடாக முடிவு செய்வாங்க. நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.